எபிசோட் 51. அவ என்னோட மகாராணி. காசிநாதனின் ஃபேமிலியை செக்யூரிட்டி உள்ளே அனுமதிக்காமல் போக உள்ளே எப்படி செல்வதென்று தெரியாமல் கிங் பேலஸிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்து நின்ற காரில் இருந்து சிவன்யாவும் சித்தார்த்தும் இறங்கி வந்தார்கள். அவர்கள் காரில் இருந்து இறங்கியதும் அவர்களை சுற்றி 30க்கும் மேற்பட்ட பாடி கார்ட் சூழ்ந்து கொண்டு அவர்களை உள்ளே அழைத்து சென்றார்கள். தாத்தா தாத்தா அங்க பாருங்க, அது சிவன்யா தானே? அந்த காட்ஸ் எதுக்கு இவங்க 2 பேருக்கும் இவ்ளோ பாதுகாப்பு கொடுக்கறாங்க? அதித்தி, நல்லா தெரியுமா அது சிவன்யா தானா? தாத்தா, எனக்கு எப்படி அவளை தெரியாம போகும்? நிச்சயமா அது சிவன்யா தான். அவ பக்கத்துல நின்னது அந்த பிச்சைக்காரன் சித்தார்த் தானே? ஆனா அவங்க எப்படி இங்க? அவங்களோட கல்யாணம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதித்தி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நம்மனால ஈஸியா உள்ள போக முடியும். என்ன இருந்தாலும் சிவன்யா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ. நம்ம குடும்பத்து பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது நம்மள தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கு உரிமை இருக்கு? இப்ப நான் உரிமையா போய் சண்டை போட போறேன், நீ என் பின்னால வா. அடடே, மறுபடியும் நீங்களா? உங்களை தான் இங்க நிக்காதீங்கன்னு சொன்னான்ல. வயசுல பெரியவரா இருக்காரே, மதிப்பு கொடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. உங்களை இப்படி சொன்னாலும் புரியாது. செக்யூரிட்டி, இந்த குடும்பத்தை இங்க இருந்து அடிச்சு விரட்டுங்க. ஏய், யாருகிட்ட பேசுன்னு யோசிச்சு பேசு. நான் இங்க கல்யாணம் நடக்க போற பொண்ணோட தாத்தா. உள்ள என்னோட பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஒழுங்கா மரியாதையா என்ன உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணு, இல்லனா உன்னோட வேலை போயிடும். என்ன தாத்தா, உன் மண்டை குழம்பி போச்சா? இங்க எவ்வளோ பெரிய ஆளோட கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? சரி, நீ சொல்ற மாதிரியே பொண்ணுக்கு நீ தாத்தானா இந்நேரத்துக்கு உன் கையில இன்விடேஷன் இருந்திருக்கணுமே. ஆனா உன் குடும்பத்துல உள்ள ஒருத்தர்கிட்ட கூட அது இல்ல. நீ சும்மா இங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்காத. உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் நான் தான் பெரியப்பா, நான் தான் சித்தப்பா நீங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போறியா, இல்ல நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? தாத்தா, இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். அந்த சிவன்யாக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சு. அதனாலதான் அவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வாங்க தாத்தா, வந்து கார்ல உட்காருங்க. அந்த சித்தார்த் சொன்னது உண்மைதான். ஒருவேளை அந்த இன்விடேஷனை நம்ம பிச்சு போடாம இருந்திருந்தா இன்னைக்கு உள்ள போயிருந்திருக்கலாம். உண்மையிலேயே அந்த செலிபிரிட்டி சித்தார்த்தா? அப்படின்னா சிவன்யா பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா? தாத்தா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு அந்த சித்தார்த்த பத்தி நல்லா தெரியும். திடீர்னு அவன் கிட்ட எங்க இருந்து இவ்ளோ பணம் வந்திருக்கும்? இதுக்கு பின்னால கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது. அந்த சித்தார்த் நம்ம எல்லார்கிட்டையும் ஏதோ மறைக்கிறான். கண்டிப்பா அவன் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவனா தான் இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சு திடீர்னு பணக்காரனா இருக்கணும். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். நாம் இப்போ வீட்டு கிளம்பி போகலாம். அங்க போயிட்டு ஒரு பிளானை யோசிப்போம். ஆனா தாத்தா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம நாம எப்படி இங்க இருந்து போறது? கூட்டத்தை பாத்தியா? நம்மளால உள்ள போக முடியும் நீ நினைக்கிறியா? ஒரு மீடியாக்காரங்களை கூட உள்ள அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றாங்க. நீ வா, நம்ம கிளம்பலாம். காசிநாதன் அதித்தியை கூட்டிக் கொண்டு வேகமாக அவரது காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார். சித்தார்த்தும் சிவன்யாவும் அந்த பேலஸிற்குள் என்டர் ஆனதும் அசோக் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்தை இறுக்கி அணைத்துக் கொண்டான். அசோக்கை பார்த்ததும் சிவன்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஹலோ தங்கச்சி, எப்படி இருக்க? தங்கச்சியா? நீங்க வேந்தன் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி தானே? நீங்க எப்படி இங்க? உங்களுக்கு எப்படி சித்தார்த்த தெரியும்? ஐயோ, இந்த லூசு பையன் எல்லாத்தையும் மறைக்கணும்னு சொன்னானே, நான் பாட்டுக்கு வளரிட்டேன். இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு வேற தெரியலையே. சித்தார்த், இவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? மை ஸ்வீட் பொண்டாட்டி, இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க கழுத்துல நான் தாலி கட்டுற டைம் ஃப்ளைட் பிடிச்சு போயிடும். அதனால முதல்ல தாலி கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுவேனா. சித்தார்த், நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? உண்மையில நீங்க யாரு? இந்த பேலஸ், இங்க சுத்தி பண்ணிருக்க டெக்கரேஷன், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது சாதாரண ஒருத்தனால ஆஃபர் பண்ணக்கூடியது மாதிரி தெரியலையே. இது ரொம்ப பெரிய கிராண்ட் வெட்டிங் மாதிரி இருக்கு. இவ்ளோ பணம் உங்களுக்கு எது?
சிவன்யா மிகவும் குழம்பி போய் சித்தார்த்திடம் கேள்வி கேட்க அவள் அருகில் சென்று அவளது கையை ஆதரவாக பிடித்து கொண்டான். இங்க பாரு சிவன்யா, உன்னோட புருஷன் எந்த தப்பும் பண்ணல. இப்போதைக்கு என்னால உன்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அது வரைக்கும் எதை பத்தியும் என்கிட்ட நீ கேள்வி கேட்காம இருக்கியா? ஆனா சித்தார்த். ஆனாவும் இல்ல ஊனாவும் இல்ல, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். டேய் அசோக், என்னடா நின்னு பாத்துட்டு இருக்க? பியூட்டிஷியன் எங்க? கூப்பிட அவங்கள. என்னோட தேவதையை கூட்டிட்டு போய் இன்னும் அழகா மாத்த சொல்லு. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. யார் அங்கே? உடனே வந்து மகாராணி அழைத்து செல்லுங்கள். அசோக் தனது தலையை தாழ்த்தி ஏதோ அரசரிடம் பேசுவது போல் பேச அதை பார்த்து சித்தார்த் சிரித்தான். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் பொண்டாட்டி எனக்கு மகாராணி தான். சிவன்யா, அங்க பாரு, பியூட்டிஷியன் வந்துட்டாங்க. நீ போய் ரெடியாகு, நான் பின்னாலேயே வரேன். சித்தார்த், எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உள்ள போக பயமா இருக்கு. ப்ளீஸ் நீங்களும் வாங்கல. தங்கச்சி, இன்னைக்கு இந்த விழாவோட நாயகியே நீதான். நீயே இப்படி பயந்தா எப்படி? இங்க நீ சொடக்கு போட்டா வேலை செய்யறதுக்கு 100 பேர் உன்னை சுத்தி இருக்காங்க. நீ பயப்படாம உள்ள போ. நீங்க எல்லாரும் இன்னும் நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தங்கச்சி மாவை கூட்டிட்டு அவ ரூமுக்கு போங்க. அசோக் அப்படி சொன்னதும் அங்கு நின்று கொண்டிருந்த 4 பெண்களும் சிவன்யாவை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றார்கள். என்ன அசோக், நான் சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டியா? எதுவும் பிரச்சனை ஆகாதுல? எப்பா நல்லவனே, நான் முழுசா தூங்கி 3 நாள் ஆகுது. இந்த கிங் பேலஸை மாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ இருக்க பாத்தியா, ஏதோ சந்திரகாந்தா மாயாஜால சீரியல்ல வர மாதிரி இதுல இத்தனை ட்விஸ்ட் வைக்க சொல்ற. சத்தியமா சொல்றேன்டா, உன் கூடலாம் அக்க போர் கூட்டுறதுக்கு பதிலா மார்க்கெட்ல கீரை வித்து பொழப்ப நடத்திப்பேன். அடடே, இது கூட நல்ல யோசனையா தானே இருக்கு. பேசாம 2 பேரும் அந்த பிசினஸ் பண்ணிடலாமா? எது, கீரை பிசினஸ் பண்ண போறியா? ஏன்பா ராசா, ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே என்ன ரோட்ல உட்கார வச்சிருவ போலயே. அசோக் சித்தார்த்தை செல்லமாக முறைத்து கொண்டு அடிக்க போக அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் இங்க என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்டது. எபிசோட் 52. இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கும். சித்தார்த்தும் அசோக்கும் பேசி விளையாடி கொண்டிருக்க அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் இருந்து இங்க என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்டது. எவன் அவன்? அசோக் அப்படி சொல்லிவிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்க அங்கு அவனை பார்த்து முறைத்தபடி சித்தார்த்தின் தாத்தா மிஸ்டர் வேந்தன் நின்று கொண்டிருந்தார். ஓ, பெரியயா நீங்களா? ஏன் இந்த இடத்துல வேற யாரை எதிர்பார்த்த? உனக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி எதுக்கு இப்படி இங்க நின்று லூசுத்தனமா வளரிட்டு இருக்க? இங்க கல்யாணம் நடக்க போதா இல்ல வேற எதுவும் நடக்க போதா? ஒழுங்கா போய் வேலையை பாரு. ஓகே ஓகே பெரியய்யா, கல்யாண வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. ஏன், அதை அவன் வாயை திறந்து சொல்ல மாட்டானாமா? திருட்டு பயலே, எனக்கு என்ன நின்னுட்டு இருக்கியே, ஒழுங்கா அவரை வாங்கன்னு சொல்லுடா. அதான் அவரே வந்துட்டாரு, இல்ல அப்புறம் என்ன வாங்கன்னு வேற சொல்ல. நான் ரெடி ஆகணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வா, நம்ம போலாம். சித்தார்த் அவரை திரும்பி கூட பார்க்காமல் அசோக்கை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். ஆஹா, ராஸ்கல் அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். சித்தார்த் கண்ணா, இன்னைக்கு உன்னோட இந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னோட அம்மா உயிரோட இருந்திருந்தா அவளோட கால் தரையில பத்தி இருக்காது. அந்த அளவுக்கு அவ இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பா. உன்னோட இந்த கல்யாண வாழ்க்கை நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு மீட்டு கொடுக்கட்டும். சித்தார்த் அசோக்கை அங்கிருந்து அழைத்து கொண்டு மணமகன் அறைக்குள் சென்றான். டேய், எவ்வளோ பெரிய மனுஷன், அவரே இறங்கி வந்து உன்கிட்ட பேச வராரு. அவர்கிட்ட வாங்கன்னு சொன்னா என்னடா, எதுக்கு இவ்வளோ ஈகோ பாக்குற? அசோக், நான் அவரை கூப்பிட்டதுக்கு காரணமே நீதான். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவர் இப்ப இங்க நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்னை எதுவும் பண்ண சொல்லாத. சரி சரி, எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏற்கனவே உன் முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் இருக்கு. இதுல இன்னும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டா அப்புறம் என்னோட தங்கச்சி பயந்து ஓடிடுவா. டேய், என்ன கிண்டலா? ஆமா ஆமா, அப்படியே இவனை கிண்டல் பண்ணிட்டாலும் சரி, அதை விடு. நான் பண்ண வேண்டிய ஏற்பாடை பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லு. மணமேடம் ஒண்ணுதான், ஆனா உங்க கல்யாணத்தை பார்க்க போற வியூவர்ஸ் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒரு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட தாத்தாவுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய விஐபிஸ்,
இன்னொரு பக்கம் சிவன்யா ஃபேமிலியை சேர்ந்த சாதாரண ஆட்கள். அந்த விஐபிக்கு இவங்க இருக்கிறது தெரியாது, இவங்களுக்கு அவங்க இருக்கிறது தெரியாது. அவங்கள பொறுத்த அளவுக்கு இங்க 2 கல்யாணம் நடக்குது. ஒன்று ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட கல்யாணம், இன்னொன்று த கிரேட் வேந்தன் ஃபேமிலி வாரிசோட கல்யாணம். எப்படி ஐயாவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இந்த மீடியாக்காரங்க யாருக்கும் ஒரு சின்ன போட்டோ கூட கிடைக்கக்கூடாது. இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அதுக்கப்புறம் நிஜமாவே நான் கீரை விற்க வச்சிருவேன். பி கேர்ஃபுல். எப்பா நல்லவனே, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அதுக்கும் ஐயா ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். அதுபடி எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். சரி, டைம் ஆகுது, நீ ரெடி ஆகு. நான் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாடா, இங்கே ஒரு கேட் தானே இருக்கு. சிவன்யாவோட ஃபேமிலியும் விஐபிஸும் ஒரே வழியாக தானே வருவாங்க. அப்படி வந்தா ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிடாதா? டேய் மச்சான், இந்த அசோக்கை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இதை நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் யோசிச்சு ஆல்ரெடி பிளான் போட்டு ஒரு 4-5 கார்ட்ஸை வெளியே நிறுத்தியிருக்கேன். ஆர்மி ஆஃபீஸரோட மேரேஜ்க்கு வந்திருக்கவங்க பேக் சைட் டோர்னும், ஃப்ரண்ட்ல பெரிய பணக்காரங்களோட மேரேஜ் நடக்குது, அதனால சாதாரண ஆளுங்களை அந்த சைடு உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இந்த மேரேஜ் அட்டன் பண்ற எல்லாரோட ஃபோனையுமே வாங்கி வைக்கிறதுக்கும் ஆள் போட்டுட்டேன். ஸோ ஃபோனில் கூட உங்களை யாரும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால நீ தைரியமாக கிளம்பு. குட். நீயும் கொஞ்சம் மூளை தான் வச்சிருக்க போல. இப்போவாவது ஒத்துக்கிட்டியே. சரி கிளம்பு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அசோக் அந்த அறையிலிருந்து வெளியே வந்ததும் அவனை பார்ப்பதற்காக அந்த அறைக்கு வெளியில் சில கார்ட்ஸ் காத்திருந்தார்கள். என்ன பிரச்சனை? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? பாஸ், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். மீடியாவில் இருந்து வந்தவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ட்ரோன் எல்லாம் பறக்க விடுறாங்க. நாங்களும் எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது? நீங்கள் வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்க. அவ்வளோதானே, இதோ வந்துடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதோ அந்த ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே ஒரு 10 பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில எல்லாம் குட்டி குட்டி ஸ்வீட் பாக்ஸாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து என் பின்னாலே வாங்க. ஓகே பாஸ். ஏண்டா, இங்கே என்ன நடக்குது? மீடியாவில் உள்ள யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நம்ம பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க கேட்பாங்களா? இங்கே நடக்கிற கல்யாணத்தில் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட பல ஆயிரம் சம்பாதிச்சிடுவாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அவங்க வாயை மூட முடியும்னு நீ நினைக்கிற? டே லூசு பயலே, உனக்கு நம்ம அசோக் சாரை பற்றி தெரியாது. அவர் செம்ம கிளவர். இதுக்கு பின்னால் கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும். நீ பேசாமல் பெட்டியை தூக்கிட்டு வா. ஹலோ செல்லக்குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் நான் என் மனமாற வரவேற்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் எங்கள் பாஸோட கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கீங்கன்னு. உங்கள் எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பட் என்ன செய்ய, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஸோ பாஸ் கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கே ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்போ பாஸோட கல்யாணத்தை முன்னிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க ஆசைப்படுறேன். பாய்ஸ், அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க பார்க்கலாம். சார், என்ன விளாடுறீங்களா? இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்க தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோமா? ப்ளீஸ் சார், எங்களுக்கு ஒரே ஃபோட்டோ கிளிப் மட்டும் கிடைச்சா கூட போதும். அதை வச்சு நாங்கள் பொழப்ப ஓட்டிடுவோம். இப்படி எதுவுமே எடுக்காம சேனலுக்கு போனோம்னா அவங்க எங்களை காரி துப்பிடுவாங்க. என்ன செய்யறது? உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிளிப் கொடுத்தா என் தலையே இங்கே எடுத்துருவாங்களே. நீங்கள் முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க, மற்றதை அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய்ஸ், சீக்கிரமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அசோக் அப்படி சொன்னதும் எரிச்சலுடன் அந்த பாக்ஸை வாங்கி ஓபன் செய்து பார்த்தவர்களின் கண்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. சார், ஐ ஹோப் இந்த ஸ்வீட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வீட் பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன நான் சொல்றது கரெக்டா? அனைவரும் அப்படி ஆச்சரியப்படும் அளவிற்கு அசோக் என்ன ஸ்வீட் கொடுத்தான்? சித்தார்த் சிவன்யா திருமணம் அவர்கள் நினைத்தது போல நடந்ததா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க ஹிடன் சிஇஓ உங்கள் குக்கு எஃப்எம்மில் மட்டும். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 53 கெட்டிமேளம் கெட்டிமேளம்.
அசோக் டிஸ்ட்ரிபியூட் செய்த ஸ்வீட் பாக்ஸை திறந்த மீடியாக்காரர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் தங்கள் வாயை பிளந்தார்கள். என்ன எல்லாருக்கும் ஸ்வீட் பிடிச்சிருக்கு தானே சார்? சான்ஸே இல்ல, இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ் என்னடா சொல்றாரு? உனக்கு ஏதாவது புரியுது? எல்லாரும் இப்படி வாயை பொளக்கிற அளவுக்கு அதுல அப்படி என்னடா ஸ்வீட் இருக்கு? எனக்கும் புரியலடா. சரி, ஒரு பாக்ஸ் எடு, நாமளும் ஓபன் பண்ணி பார்ப்போம். டேய், இதுல பால்கோவா இருக்குடா. இதுக்கு போய் இவனுங்க இப்படி வாயை பொளக்குறானுங்க? அட லூசு பயலே, பால்கோவாவை தூக்கிட்டு கீழே பாரு, அதுல ஒரு கட்டு பணம் இருக்கு. இப்போ தெரியுதா இவனுங்க எல்லாம் எதுக்கு இப்படி வாயை பொளக்குறானுங்கன்னு? பணத்தை பார்த்தா போனம் கூட வாயை பொளக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? பாரு எல்லாரும் எப்படி நிக்கிறானுங்கன்னு. சார், எங்களுக்கு இந்த ஸ்வீட் ஓகே தான், ஆனா ஒரு சின்ன டவுட், அது ஒன்னுத்துக்காவது பதில் சொல்லுங்களேன். இங்க இருந்து ஒரு சின்ன நியூஸ் கூட வெளியே போகாது அப்படின்னா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சார், போட்டோ தானே போகக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் எப்படி நடக்குது, இங்க என்ன ஸ்பெஷல்னாவது எழுதிக்கிறோமே. அப்புறம் சார், நாங்க ஒன்று கேள்விப்பட்டோம், இந்த கல்யாணம் ரொம்ப சீக்கிரட்டா நடக்கிறதுக்கு காரணம் கல்யாண பொண்ணுக்கு ஏற்கனவே 4 வயசுல ஒரு குழந்தையே இருக்காமே. குழந்தை இருக்கிற பொண்ணை எதுக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்கணும்? பாத்தீங்களா, என்னதான் ஸ்வீட் கொடுத்தாலும் நீங்க உங்களோட புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு குழந்தை இருக்கு, ஆனா அந்த குழந்தை அவரோட குழந்தை தான். கிட்டத்தட்ட அவங்க 5 வருஷமா ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அவங்க ஃபேமிலிக்காக நடக்கிற அஃபீஷியல் மேரேஜ். ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் நான் வெளியில சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். ஆனா இதெல்லாம் யாராவது பேப்பர்லயே எழுதிடக்கூடாது. சப்போஸ் எழுதுனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? ஷியோர் சார், கண்டிப்பா நாங்க எதையும் எழுத மாட்டோம். நாளைக்கு நியூஸ்ல கல்யாணத்துல என்ன ஸ்பெஷல்னு மட்டும்தான் சொல்லுவோம். அப்புறம் ஸ்வீட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே, எல்லாரும் இந்த ஸ்வீட் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ கிளம்புங்க, பை. அசோக் அப்படி சொன்னதும் அங்கிருந்த மீடியாக்காரர்கள் அனைவரும் இருந்த இடம் தெரியாமல் கிளம்பி சென்றார்கள். சிவன்யா அழகாக மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கண்ணாடி முன்பு உட்கார்ந்திருந்தாள். இந்த பொண்ணு செம்ம லக்கி பாரு. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் வேர்ல்ட் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனரால உருவாக்கப்பட்டது. அவ போட்டிருக்க ஜுவல்ஸும் அதே மாதிரி தான் வேர்ல்ட் பெஸ்ட் ஜுவல் டிசைனர் நிவேதிதா டிசைன் பண்ணது. ஏற்கனவே இந்த பொண்ணு தேவதை மாதிரி அழகா இருக்கா, இதெல்லாம் போட்டதும் இன்னும் அழகா தெரியறா. நிஜமாவே இந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கா, பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. அவ கழுத்துல இருக்கிற நெக்லஸ பாரு, எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா நம்மளும் இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பையனா பார்த்துதான் கல்யாணம் பண்ணணும். அவர்கள் பேசிக்கொண்டது சிவன்யாவின் காதில் கேட்க சிவன்யா இன்னும் குழம்பி போனாள். ஹே பார்ட்டிஸ், சாரி பியூட்டிஸ், என்னோட தங்கச்சிமா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு எதுக்குமா இப்படி மறைக்கிற? விட்டா பார்வையாலேயே எரிச்சிருவ போலையே. டேய், அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சிவன்யா ரெடி ஆயிட்டாளா இல்லையா? அச்சோ, எங்கடா இந்த கிரகத்தை காணுமேன்னு யோசிச்சேன். வந்துட்டானா? எப்பா ராசா, உன் பொண்டாட்டி கிளம்பியாச்சு. நீ முதல்ல போய் மணவரையில உக்காரு, அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு வரேன். டேய், எங்கடா அவளை வெளியில வர சொல்லு. ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போறேனே. டேய், காலம் போற நீ தானே அவளை பார்க்க போற. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. இப்போ போய் நீ உக்காந்தாதான் அந்த ஐயர் வாய்க்குள்ள வராத வார்த்தையெல்லாம் சொல்லி முடிக்க முடியும். சீக்கிரம் கிளம்பு. உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. என் கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். புது மாப்பிள்ள, என்ன கவனிக்கிறது இருக்கட்டும், இப்போ வேஷ்டி கொஞ்சம் இறங்கி இருக்கு, அதை கவனிங்க. என்ன வேஷ்டி இறங்கி இருக்கா? எங்க, எந்த பக்கம்? சித்தார்த் திரும்பி திரும்பி தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்க அதை பார்த்த அசோக் சிரித்தான். டேய் மச்சான் இருடா, அதுக்கு தானே இந்த அசோக் இருக்கான். இரு, நான் வந்து சரி பண்றேன். டேய் சீக்கிரமாடா, பாரு அங்க கூப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. பர்ஃபெக்ட். இப்போ வா, மணமேடைக்கு போலாம்.
சித்தார்த் மணமேடையில் சென்று உட்கார அனைவரும் மாப்பிள்ளையை பார்த்தார்கள். சித்தார்த்திற்கு ஒரு புறம் அவனது தாத்தாவும் மறுபுறம் சிவன்யாவின் பெற்றோர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அருகில் தீக்ஷியும் நின்று கொண்டிருந்தாள். ஹாய் பாட்டி, டாடி வந்துட்டாரு, நான் டாடி கிட்ட போவா? தீக்ஷி குட்டி, டாடிக்கும் மம்மிக்கும் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. நீ அங்க போக கூடாது. அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ பாட்டி கூடவே இரு, ஓகேவா? பாட்டி ப்ளீஸ், நான் டாடி கிட்ட போறேனே. தீக்ஷி குட்டி, நீ சமத்து பொண்ணு இல்ல, தாத்தா சொன்னா கேட்டுப்பதானே. கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் மம்மியே உன்னை வந்து கூட்டிட்டு போவா, ஓகேவா? ஓகே. இது யாரு? நம்ம சிவன்யாவா? இவ்ளோ அழகா இருக்கா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கா. இவளை பார்த்தா யாரும் 4 வயசு குழந்தைக்கு அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ளையும் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகா தான் இருக்காரு. ஆர்மியில ஏதோ லோ போஸ்டிங்ல வேலை பார்க்கறான்னு சொல்லிக்கிறாங்க. லோ லெவல் போஸ்ட்ல இருக்கிறவன் எப்படி இந்த கிங் பேலஸ்ல கல்யாணம் வைக்கிறான்? சிவன்யா போட்டிருக்க ஜுவல்ஸ் இருந்து சாரி வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லியா தெரியுதே. மாப்பிள்ள சிட்டில இருந்து வந்தவர், அதனால எதை எப்படி சூஸ் பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும். பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் அந்த அளவுக்கு காஸ்ட்லி இல்ல. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. ஒரு போட்டோ எடுத்து அக்கம் பக்கத்துல காட்டலான்னு பார்த்தா போனை உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு நம்ம கிட்ட போனை வாங்கினாங்க? நம்மள எதுக்கு பின்கேட் வழியா உள்ள கூட்டிட்டு வந்தாங்க? உனக்கு இது தெரியாதா? இதே பேலஸ்ல பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையனோட கல்யாணமும் நடக்குதாம். அவங்களோட பாதுகாப்பை கருதி தான் உள்ள யாருக்கும் போன் அலோ பண்ணல. நம்மள கூட அதனால்தான் பின்கேட் வழியா போக சொன்னாங்க. வந்திருந்த அனைவரும் அவரவர்களுக்கு தோன்றியதை பேசிக்கொண்டிருக்க, கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் சொல்ல, சித்தார்த் சிவன்யாவின் கழுத்தில் இனி இவள் தனக்கானவள் என்பதற்கான அடையாளத்தை சூட்டினான். எபிசோட் 54. பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன். சிவன்யாவின் கழுத்தில் சித்தார்த் தாலியை கட்டியதும் சிவன்யாவின் கண்களில் தன்னையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது. அவளுக்கு மட்டுமல்ல, சிவன்யாவின் பெற்றோர் கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஃபைனலி என் மச்சான் அஃபீஷியலா ஃபேமிலி மேன் ஆயிட்டான். திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் கையில் கிஃப்டுடன் மணமக்களை ஆசிர்வதிப்பதற்காக மேலே வரப்போக அசோக் வேகமாக சென்று அவர்களை தடுத்தான். நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் ஒரு கிராண்டான விருந்து ரெடியா இருக்கு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பாஸ் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு கிளம்புறாரு. யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க. என்ன மீட்டிங்கா? உங்க பாஸ் கல்யாணம் அன்னைக்கு கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்றாரா? நாங்க ஆசையா கொண்டு வந்த கிஃப்ட் கூட அவர்னால வாங்க முடியாதா? என்னாச்சு? இங்க என்ன சத்தம்? இல்ல பெரியய்யா, பாஸ் உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அதனால இங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் அவரால் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட அன்பு எங்களுக்கு புரியுது. என் கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவனோட தாத்தாவான என்கிட்டயே அவனுக்கு நின்று பேச நேரம் இல்லை. அவனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. மிஸ்டர் வேந்தன், நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நாங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல கேட்டுட்டோம். இட்ஸ் ஓகே. அவருக்கு பதிலாக இந்த கிஃப்டை நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்க எல்லாரோட கிஃப்டையும் நானே வாங்கிக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. வந்திருந்த பிசினஸ் மேன்கள் அனைவரும் அவரிடம் கிஃப்டை கொடுத்துவிட்டு சாப்பிட சென்றார்கள். மிகவும் கிராண்டாக நடந்த திருமணத்தை பார்த்து வாசுகியும் ராஜேந்திரனும் குழப்பத்துடன் தங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை யாரிடம் கேட்கலாம் என்று நின்று கொண்டிருந்தார்கள். என்னாச்சு அங்கிள்? ஏன் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க? பொண்ணு மாப்பிள்ள ஆர்த்தி எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போகலையா? சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சு. தம்பி, ஒரு நிமிஷம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா? உங்களுக்கு என்ன சந்தேகம்னு எனக்கு தெளிவா புரியுது. ஆனா அதுக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லை. ஒன்று மட்டும் நினைச்சுக்கோங்க, இன்னையிலிருந்து உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் சித்தார்த் கிட்ட இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவன்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. அவனே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். நீங்க இங்க நடந்த எதையும் கண்டுக்காத மாதிரி இருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. தம்பி, எங்க பொண்ணு ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா.
மறுபடியும் அவளுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்க கவலை நியாயமானது தான். ஆனா அதை பத்தி இப்ப தேவையில்லாததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க பொண்ணு யார் கைக்கு சேரணுமோ அவங்க கைக்கு போயிட்டா. இனிமே அவ சந்தோஷமா இருப்பா. அதோ அங்க நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் சித்தார்த்தோட தாத்தா. இதுக்கு மேல அவனை பத்தி எந்த டீட்டெயிலும் என்னால சொல்ல முடியாது. என்ன நம்புங்கம்மா, சிவன்யாவோட கஷ்டம் எல்லாம் இன்னையோட விட்டு போயிடுச்சு. இனிமே அவன் முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். சரி, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. அப்புறம் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தனியா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு மேடைக்கு வரும்போதே சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்போதைக்கு சித்தார்த் அவரை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாரு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நாங்க அவரை நம்புறோம். அவர்கிட்ட இதை பத்தி நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அசோக் அங்கிருந்து சென்றதும் ராஜேந்திரனும் வாசுகியும் தீக்ஷியை கூட்டிக் கொண்டு வேகமாக அவர்களது வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் வந்த அரை மணி நேரத்திலேயே சித்தார்த்தும் சிவன்யாவும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். வாசுகி, சீக்கிரம் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா, பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க. டாடியும் மம்மியும் வந்துட்டாங்க. தாத்தா, நான் இப்பவாவது மம்மி டாடி கிட்ட போகவா? தீக்ஷி குட்டி, தாராளமா இனி நீ உன் மம்மி கிட்ட போகலாம். ஹை ஜாலி மம்மி. தீக்ஷி கத்திக்கொண்டே அவர்கள் இருவரையும் நோக்கி ஓட சித்தார்த் வேகமாக சென்று தனது மகளை தூக்கி முத்தம் கொஞ்சினான். ஹலோ மை டியர் லிட்டில் பிரின்சஸ், டாடி கிட்ட சொல்லாமையே நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. டாடி, நான் அங்கேயே உங்ககிட்ட வரேன்னு தானே சொன்னேன். பாட்டியும் தாத்தாவும் தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஃபைனலா என்னோட மம்மியும் பாட்டி மாதிரியே செயின் போட்டிருக்காங்க. ஹையா ஜாலி ஜாலி. தீக்ஷி குட்டி, நீ கீழே இறங்கு. அப்பாக்கும் அம்மாக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டு போகணும். பரவாயில்ல ஆண்டி, தீக்ஷி என்கிட்டே இருக்கட்டும். நீங்க எங்க 3 பேருக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுங்க. சரிங்க மாப்ள. வாசுகி வாய் நிறைய மாப்பிள்ளை என்று சித்தார்த்தை கூப்பிட்டதும் அவன் ஆச்சரியத்தோடு வாசுகியை பார்த்தான். வாசுகி, இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு கிடைச்ச கிஃப்ட்லயே ரொம்ப பெரிய கிஃப்ட்னா நீ அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுதான் நினைக்கிறேன். பாரு எப்படி இன்ப அதிர்ச்சியில நிக்கிறாருன்னு. ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னை கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இதுக்கு முன்னால அவர் யாரோ, இப்போ அவர் என் பொண்ணுக்கு புருஷன். இனி நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். எப்படியோ இனியாவது ஒரு நல்ல மாமியாரா நடந்துக்கிட்டா சந்தோஷம்தான். வாயை பார்த்துட்டு நிக்காம சீக்கிரம் ஆர்த்தி எடு. அவங்க 2 பேரும் உள்ள வரட்டும். வாசுகி ஆரத்தி எடுத்து முடிக்க மூவரும் உள்ளே சென்றார்கள். சிவன்யா, மாப்பிள்ளையோட சேர்ந்து உட்காருமா. நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாலும் பழமும் எடுத்துட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் எதுவும் வேணாம். சாப்பிட்டதே ஒரு மாதிரி இருக்கு. அடியே, இது ஒன்றும் உனக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்கறதில்ல. இது சம்பிரதாயம், கொடுத்துதான் ஆகணும். நான் எடுத்துட்டு வரேன், கொஞ்சமா சாப்பிடு. ஆண்டி, அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ஏன் அவளை ஃபோர்ஸ் பண்றீங்க? மாப்பிள்ள, இப்படியெல்லாம் அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விடாதீங்க. அப்புறம் பின்னால நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். ஆமா மாப்பிள்ள, அவளே அவ வாயால ஒத்துக்கிட்டா பாருங்க. முதல்ல புது பொண்டாட்டியேன்னு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும்னு வைங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி தலையாட்டிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதுதான். என்ன வாசுகி, என்ன ஆண்டி, சொல்லுங்க. நான் சும்மா இருந்தாலும் நீங்க என்ன இருக்க விட மாட்டீங்கல்ல. என்கிட்ட 2 வாங்கினாதான் உங்களுக்கு பொழுது போகும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள இருக்கிறதுனால சும்மா விடுறேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வந்துடுறேன். வாசுகி சற்று நேரத்தில் பாலும் பழமும் கொண்டு வந்து ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஊட்ட சொல்ல சிவன்யா பால் கிளாஸை கையில் வைத்துக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். என்னடி பார்த்துட்டு இருக்க? அவருக்கு கூட. சிவன்யா ஒருவித வெட்கத்துடன் நிமிர முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டிருக்க அதை உணர்ந்த சித்தார்த் அவளது கையை பிடித்து அவனே அதிலிருந்த பாலை குடித்தான். அப்புறம் மாப்பிள்ள, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது வாசுகி சித்தார்த்திடம் அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போகிறார்? இவர்களது திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்குமா? Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name:
Rajan Leon YT. எபிசோட் 55. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ஆண்டி, ஏன் தயங்குறீங்க? என்கிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்? மாப்ள, உங்களை பத்தி நான் எதுவும் கேட்க போறதில்ல. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. ஆனா இனி நீங்க ஹோட்டல்ல தங்காதீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல தங்கினா அது நல்லா இருக்காது. அதனால இனிமே நீங்க சிவன்யா ரூம்லயே தங்கிக்கோங்க. வாசுகி அப்படி சொன்னதும் சிவன்யா அதிர்ந்து போனாள். அம்மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இப்ப எதுக்குடி கோவப்படுற? நான் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க, நான் தப்பா ஏதாவது சொன்னேன்னா என்ன? சிவன்யா, என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில உங்க அம்மா இன்னைக்கு தான் நல்ல விஷயம் பேசியிருக்கா. அம்மாடி சிவன்யா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா? ஏற்கனவே உன்னோட தாத்தா குடும்பம் நம்மள ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தா இதையும் ஒரு நாடகம்னு சொல்லிடுவானுங்க. அதனால இனிமே மாப்பிள்ள உன் கூடவே தங்கட்டும். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி. நீ அவரை விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் அவரை உன் கூட தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சிவன்யா, இந்த கல்யாணத்துல எனக்கு தெரியாம நீ எதையாவது மறைக்கிறியா என்ன? வாசுகி அப்படி கேட்டதும் சிவன்யாவும் சித்தார்த்தும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். டாடி, இனிமே நீங்களும் எங்க கூடயே தங்குங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஹாப்பியா இருக்கலாம். ப்ளீஸ் டாடி. ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி சிவன்யா உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்கல. இப்ப என்ன, நான் இங்கேயே தூங்கணும் அவ்வளவுதானே? நான் இன்னைக்கே ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுறேன். சிவன்யா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே? அது நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன இப்ப என்ன சொன்னீங்க? அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். தீக்ஷி குட்டி, டேடி அப்படிதானே சொன்னேன்? ஆமா மம்மி, டாடி அப்படிதான் சொன்னாங்க. தீக்ஷி சித்தார்த்துடன் சேர்ந்து கொண்டு ஜால்ரா தட்டுவதை பார்த்த ராஜேந்திரனும் வாசுகியும் சத்தமில்லாமல் சிரித்தார்கள். சரி அங்கிள், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு அப்படியே ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன மாப்ள, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள நீங்க வெளியே போகணுமா? இல்ல அங்கிள், ரொம்ப முக்கியமான வேலை, நான் போயே ஆகணும், அதனால தான் போறேன். ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி மாப்ள, நீங்க போயிட்டு வாங்க. ஆனா சீக்கிரம் வந்துடுங்க, ஏன்னா நைட்டு சில சடங்கு எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன, நைட்டு சடங்கு பண்ணணுமா? என்ன அங்கிள், என்ன சடங்கு? அது மாப்ள, நான் எப்படி உங்ககிட்ட இத சொல்றது? நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கே புரியும். அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்ல தயங்குறீங்க? ஆண்டி, அங்கிள் என்ன சொல்றாங்க? ஐயோ, அவரே தயங்குற விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? போங்க மாப்ள. வாசுகி சித்தார்த்திடம் பேசிவிட்டு வெட்கத்துடன் அங்கிருந்து கிச்சனுக்குள் ஓடினார். இப்ப என்ன கேட்டேன்னு ஆண்டி இப்படி வைக்கப்பட்டுட்டு போறாங்க? சிவன்யா, உனக்கு ஏதாவது தெரியுமா? 2 பேரும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. என்ன சடங்கா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அங்கிள், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது என்ன சடங்கா இருந்தாலும் சரி, நான் பர்ஃபெக்டா பண்ணுவேன். அச்சோ, போங்க மாப்ள, என்கிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்கிளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாரு? சரி, எதா இருந்தாலும் கேட்போம். சிவன்யா பாய். தீக்ஷி குட்டி, டாடிக்கு பாய் சொல்லுங்க. பாய் டாடி, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மை பிரின்சஸ். அனைவரிடமும் சொல்லிவிட்டு சித்தார்த் வெளியில் நின்று கொண்டிருந்த தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ஐயோ ஆமா, நிமிர கூட முடியலையே. நல்லா பிடிச்சிக்கிச்சு. என் வயசுல உள்ளவன் எல்லாம் அவன் ஃபிகர் பின்னாடி சுத்திக்கிட்டு திரிகிறான். என் பொழப்பு இந்த கிஃப்ட் பாக்ஸோட போகுது. இதையெல்லாம் இப்போ எங்க கொண்டு போறது? பெரியவர்கிட்ட கொண்டு போனா பேரங்கிட்ட கொடுக்க சொல்லுவாரு, பேரங்கிட்ட கொண்டு போனா அவர் சார்பா கிஃப்டை அவர்கிட்டயே கொடுன்னு சொல்லுவான். அவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டு என் பொழப்பு தான் சரியா சிரிக்குது. அசோக் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அவனது செல்போன் அழைத்தது. இந்த நேரத்துல எவன் கூப்பிடுறான்னு தெரியலையே. அசோக் புலம்பிக் கொண்டே தனது போனை எடுத்து பார்க்க அதில் சித்தார்த்தின் எண் இருந்தது.
இப்பதான் கல்யாணம் பண்ணி அனுப்புனேன், அதுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு ஃபோன் அடிக்கிறான்னு தெரியலையே. இவன் ஃபோன் பண்ணாலே எனக்குள்ள பூகம்பம் வந்து போகுது. சரி, என்னன்னு கேட்போம். சொல்லுடா மச்சான், இப்போ என்னடா பிரச்சனை? டேய், எனக்கு ஒரு டவுட்டு, அது என்னன்னு சொல்றியா? உனக்கு வர டவுட் எல்லாம் ரொம்ப அபாயமானதா இருக்குமே. சரி, என்ன டவுட்டு? நான் வீட்டில இருந்து கிளம்புனேன்னா அப்போ அங்கிள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, நைட்டு சடங்கு இருக்குன்னு சொன்னாரு. சரிதான், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இதில் உனக்கு என்ன டவுட்டு? எனக்கு அதுதான்டா டவுட்டே. என்ன சடங்குன்னு கேட்டா அவர் வெக்கப்பட்டுட்டு போங்க மாப்பிள்ளன்னு சொல்றாரு. சரி, நான் ஆண்டி கிட்ட கேட்டா அவங்களும் வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. அடே நல்லவனே, ஒரு மாமியார் மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா நீ கேட்டிருக்க? அது சரி, வேற எதுவும் வளரி வச்சிடலையே. ஏண்டா, ஏதாவது கேட்கக்கூடாதது கேட்டுட்டனா? வேற எதுவும்லாம் வளரல. அது என்ன சடங்கா இருந்தாலும் சரி, நான் பர்ஃபெக்டா பண்ணுவேன்னு மட்டும் சொன்னேன். ஏண்டா, தப்பா? சித்தார்த் சொன்னதை கேட்ட அசோக் சிரிப்பை அடக்க முடியாமல் கிஃப்ட் பாக்ஸை கீழே போட்டுவிட்டு சிரித்தான். டேய், இப்ப நான் என்ன கேட்டேன் நீ சிரிச்சிட்டு இருக்க? அவனை வந்தேன்னு வை, எலும்பு உடைச்சிருவான் பார்த்துக்க. அடே, ஏற்கனவே உன் கல்யாண வேலையை பார்த்து எலும்பெல்லாம் உடஞ்சுதான் கிடக்குது. புதுசா இங்க நீ உடைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏண்டா, நிஜமாவே நீ அப்படிதான் அவர்கிட்ட சொன்னியா? ஆமாடா, அப்படிதான் சொன்னேன். ஏன், அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? டேய், நீ 5 வருஷம் வெளியே போனதுல வளர்ந்துருப்பேன்னு பார்த்தேன். இன்னும் இப்படியே பால்வாடியா இருக்கியாடா? நிஜமாவே அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பாவா? டேய், நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன கேள்வி கேட்பியா? ஒழுங்கா மரியாதையா என்னன்னு சொல்லு. டேய் மச்சான், நைட்டு சடங்குன்னா இரு பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாத்துக்கிறேன். நல்ல வேலை, யாரும் இல்லை. டேய், நைட் சடங்குனா ஃபர்ஸ்ட் நைட்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் நல்லா பண்ணுவேன்னு சொல்லியிருக்க பாத்தியா? அங்க நிக்கிறடா நீ. அசோக் அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் விழுந்து விழுந்து சிரித்தான். என்ன, ஃபர்ஸ்ட் நைட்டா? ஓ, இதை எப்படி யோசிக்காம போன? அட கடவுளே, நான் அங்கிள் கிட்ட வேற இப்படி சொல்லிட்டேனே. அவர் என்னை என்னன்னு நினைப்பாரு? என்ன யோசிக்கலையா? அடே, நீ தான் அதை 5 வருஷத்துக்கு முன்னாலே பர்ஃபெக்டா பண்ணிட்டியே. அதோட விளைவுனால தானே ஒன்று டாடின்னு சுத்தி வருது மச்சான். என்ஜாய்.